பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ முறை ஏமாற்றப்பட்டு துரோகங்களால் வீழ்த்தப்பட்டு நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கலங்கி நின்ற நாட்கள் எனக்கு தெரியும். இதோ இன்று உனக்காக அன்னை மீனாட்சி ஒரு பலத்த எச்சரிக்கை மணியை ஒலிக்க வந்திருக்கின்றேன். தற்செயலாக அல்ல, உன் வாழ்க்கையை பேரழிவிலிருந்து காப்பாற்றவே இந்த தெய்வீக பதிவு இன்று உன் முன்னே வந்திருக்கிறது. உன் முன்னே இருக்கும் அந்த 3 நிழல் மனிதர்கள் யார்? உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் அந்த 3 நபர்கள் யார் என்று அன்னை அடையாளம் காட்டப் போகிறேன். இந்த 3 நபர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கினால் மட்டுமே உன் கஷ்டங்கள் தீரும், உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் பிறக்கும். நம் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் தவறான மனிதர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள். அன்னை மீனாட்சி தன் ஞானக்கண்ணால் பார்த்து நாம் விலகி இருக்க வேண்டிய அந்த 3 நபர்களை பட்டியலிடப் போகிறேன். முதல் நபர் முகஸ்துதி பாடும் நயவஞ்சகர். முன்னால் உங்களை புகழ்ந்து பேசி உங்கள் பின்னால் உங்களை குழி தோண்டி புதைக்கும் மனிதர்கள். உங்களை எப்போதும் பாராட்டுவது போல நடித்து உங்கள் ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களிடம் பரப்பும் விஷமிகள். உன் முன்னே உருகி பேசுபவன் உன் பின்னே உன்னை கொல்லும் கத்திக்கு சமம். இவர்களை உடனே விலக்கு. இரண்டாவது நபர் யாரென்று சொல்கிறேன். எப்போதும் எதிர்மறையாக பேசும் நபர். நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் உன்னால் முடியாது, இதெல்லாம் உனக்கு சரி வராது, விதி உனக்கு சாதகமாக இல்லை என்று உங்களின் நம்பிக்கையை உடைக்கும் மனிதர்கள். இவர்கள் உங்கள் நேர்மறையாற்றலை உறிஞ்சி விடுவார்கள். இவர்களை உங்கள் வட்டத்திலிருந்து தூக்கி எறியுங்கள். மூன்றாவது நபரை பற்றி சொல்லப் போகிறேன். இவர்தான் நன்றி மறந்த துரோகி. அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற போது நீங்கள் உங்கள் கைகளை கொடுத்து தூக்கி விட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கென்று ஒரு தேவை வரும்போது முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடும் மனிதர்கள்தான் அவர்கள். உங்கள் நல்ல உள்ளத்தை பயன்படுத்தி தங்களின் சுயநலத்தை தீர்த்து கொள்ளும் மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களின் நிழல் கூட உங்கள் மீது படாமல் விலகியிருங்கள். அன்னை தன் திருக்கரத்தில் அபயஹஸ்த முத்திரை காட்டி அதில் சூலாயுத முத்திரையோடு உனக்கு காவல் காப்பேன். மகனே, மகளே, நீ பயப்படாதே. இந்த மனிதர்களால் உனக்கு வந்த தீய திருஷ்டிகளும் செய்வினை பாதிப்புகளும் வஞ்சக எண்ணங்களும் என்னை மீறி உன்னை ஒன்றும் செய்யாது. அன்னை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உன்னிடம் நான் வந்துவிட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு என நான் கெஞ்சுகிறேன். உடும்பு பிடியாக அவற்றை பிடித்து கொண்டு விடாமல் நம் வழியில் நாம் போகின்றோம். கஷ்ட நிவர்த்திக்கு அவன் நம்மோடு இருந்தும் கண்ணில்லாதவர் போல காணாது இருக்கின்றோம். உள்ளத்தில் நான் இருந்தும் உணராமல் நீ பிதற்றுகிறாய். இறைவா, என்னை காப்பாற்று என வெளியே அலைந்து திரிகிறாய். அல்லல் என அனைத்தையும் உன் தலையில் நீ தூக்கி போட்டுக்கொள்கிறாய். இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு சுகமாக வாழும் நோக்கத்தில்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உன் இடம் தேடி வந்திருக்கிறேன். என் பக்தராகிய உனக்கு சங்கட நிவர்த்தி என்பது நிச்சயம். இதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும். வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் உன் மனதில் தோன்றிவிடும். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, செயல்திறன் ஆகியவை ஏற்படும். வாழ்க்கையில் நிச்சயம் வென்றே தீருவோம் என்ற உந்துதல் ஏற்பட்டு செயல்பட ஆரம்பிப்பாய். இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் மனதில் நான் வேலை செய்கிறேன் என்று பொருள். இப்படிப்பட்டவர் எந்த நிலையை கண்டும் மச்சப்பட தேவையில்லை. தன்னுடைய இன்றைய நிலைக்காக கூனிக்குறுக தேவை கிடையாது. நான் என்கிற பரம்பொருள் உன்னுள் அமர்ந்து சேவையை துவங்கிவிட்டதை நீ உறுதியாக அறியலாம். ஜோதிடம் பொய் அல்ல, ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை. அவரே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே. இப்போது ஏற்பட்டுள்ள கஷ்டம், பிரச்சனை என அனைத்துமே தற்காலிகமானது. அதை நான் தீர்த்து உன்னை வெகு தூரம் கூட்டி செல்வேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நிலையற்ற ஒன்றுக்காக என்னை நாடுவதை தவிர்த்து அதைவிட மேலான ஒன்று இருக்கிறதா என்ற தேடுதலை ஆரம்பித்துப் பார். அந்த இடத்தில் உன் வாழ்வில் ஆன்மீகம் ஆரம்பிக்கும்.
என் தங்கமே, உன் மனபாரத்திற்கு நீதான் காரணம். அடுத்தவர்கள் மீது வீணாக பழி போடாதே. முதலில் உன்னை நீ சரி செய். என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன, இனி நான் என்ன செய்வேன்? அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் முதலீடு தேவைப்படும். எதை வைத்து முதலீடு செய்ய என்று கலங்குகிறாய்? யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது. அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக சம்பாதிக்கலாம். அப்படி என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது? நான் தான் எல்லாவற்றையும் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா? அதுதான் இல்லை. உன் கையில் இருப்பது உன் அன்னையான நான் என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல். அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்களையெல்லாம் நொடி பொழுதில் தீர்த்து வைத்து விடுவேன். அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப்போகிற அன்பு. அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும். உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. எப்போதும் உன் அன்பை சமநிலையில் நீ காட்ட வேண்டும். அம்மா, நீதான் கதி, உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியோடு என்னை நீ சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் அன்னை காப்பாற்றுவார், எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருவதை திடமோடு எதிர்கொள்ள வேண்டும். ஒரு தடவை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் உன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக என்னோடு என் அன்னை இருக்கிறார். என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிட்ட போனால் மறைந்துவிடும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது பனி மூட்டமாக இருக்கும். கிட்ட போனால் மறைந்துவிடும் போல மறைந்துவிடக்கூடியவை என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும். இந்த உறுதியான மனநிலையோடு என் நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. அப்போது உன் அன்னை உன் முன்னும் உனக்கு பின்னாலும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் நீ உணர்ந்து கொள்வாய். எதிர்ப்பதற்கல்ல, பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும். உறுதியான நம்பிக்கை வேண்டும். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திரு. நாளையும் கிடைக்காவிட்டால் நாளை மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா? கவலை கொள்ளாதே. அத்தனையும் வீழப்போவது உறுதி. உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் வலியின் ஆதங்கத்தையும் உன் அன்னையான நான் உணர்கின்றேன். உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது. நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு.